இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய வணக்க மாதத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் கன்னி தூய்மை கெடாத அன்னை என்ற அந்த கருப்பொருளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். மரி அன்னையினுடைய வாழ்வும் சரி, அவளுடைய அர்ப்பணம் நிறைந்த செயற்பாடுகளும் சரி, அவளுடைய கடமை பொறுப்புகளிலும் சரி, அவள் எப்போதும் அதற்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தார். புனித அகஸ்தினார் சொல்லுவதைப் போல, மரியன்னை தன்னுடைய உடலிலும் சரி, உள்ளத்திலும் சரி, தன்னுடைய நம்பிக்கையிலும் அவள் கன்னி தூய்மை கெடாதவளாக வாழ்ந்திருக்கின்றார். அதனால்தான் கடவுளுடைய ஒரே பேரான மகனை தன்னுடைய உதரத்திலே தாங்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த சந்தர்ப்பத்தை அவள் பெற்றிருக்கின்றார். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, அவளுடைய வாழ்வு, அவளுடைய அர்ப்பணம் நிறைந்த செயற்பாடுகள், அவளுடைய ஆன்மீக நிறைந்த செயற்பாடுகள் அனைத்தும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சவாலாக இருக்கின்றது. அந்த அன்னையை நாங்கள் உற்று பார்க்கின்ற வேளையிலே, அந்த அன்னையிடம் எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்ற வேளையிலே, அவள் எப்போதும் தூய்மை உடையவளாக இருந்து எங்களுடைய தேவைகளுக்காக பரிந்துரைக்கின்றவளாக இருக்கின்றார். ஆகவே அவளுடைய செபத்தை கேட்டு நாங்கள் பயணிப்போம். மரியன்னை நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலும் சரி, எங்களுடைய சிந்தனைகளிலும் சரி, எங்களுடைய செயற்பாடுகளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் மரியன்னையை போல கன்னி தூய்மையோடு வாழ இவருடைய அருளையும் ஆசிரியையும் கேட்டு, இந்த வணக்க மாதத்திலே மரியன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு பயணிப்போம். ஆமென்.